ஒவ்வொரு தாட்டியும் வந்து கச்சத்தீவை தாண்டி மீன் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அத்தனை லட்ச மீனவர்கள் வந்து இந்த இலங்கை அரசு வந்து கைது பண்ணி வந்து உள்ள வச்சுட்டு இருக்காங்க. பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ பத்தி வந்து பத்திரிகையாளர்கள் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அவர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. இந்த மாதிரி கச்சத்தீவு பிரச்சனை இருக்கு, இதை பத்தி உங்களோட கவர்மெண்டோட ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் தொடர்ச்சியா சொல்லிருந்தாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்ற இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாடுல இருக்க அத பத்தி இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். Thank you. அதுக்கு வந்து பக்கத்துல இன்னொரு அமைச்சருங்க, அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி தெரியல, அவர் வந்து அமைச்சரா இந்த பீரியட்ல தான் நம்மளுக்கு யார் அமைச்சர் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வேகமா வந்து நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் அப்படின்றாரு 3 தாட்டி. நான் பார்த்தோன்னே அப்படி ஷாக் ஆயிட்டேன், என்னடா இவர்கிட்ட கேள்வி கேட்ட இவர் பதில் சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அமைச்சர் ஸ்ரீநாத் இருக்காரு இல்லையா, அவர் வந்து டென்ஷன் ஆயிட்டார் அந்த இடத்துல வந்து, ஏங்க இது ஏன் டிபார்ட்மெண்ட்டுங்க, என்னோட பொறுப்புங்க, மீன்வளத்துறைங்க, நீங்க யாருங்க அதை பத்தி சொல்றதுக்கு அப்படியே கொந்தளிச்சு போய் வந்துட்டு டக்குன்னு மைக்க கொடுத்தோன்னு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாது, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. ரொம்ப அழகா வந்து எப்பேற்பட்ட அமைச்சர்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த கச்சத்தீவை சுற்றி இருக்க இடம் முழுக்க வந்து மீன்வளம் மீந்த இடம். அங்கதான் வந்து நம்ம நெட்ஸ் எல்லாமே வந்து தமிழக மீனவர் வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் காய வைப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து 1971 காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிறப்ப இந்திரா காந்தி பீரியட்ல வந்து அந்த கச்சத்தீவை வந்து ஸ்ரீலங்காக்கு தாரவாத்து கொடுத்துட்டாங்க. எந்த விதமான கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்மே போடாம தாரவாத்து கொடுத்துட்டாங்க. இதான் மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு வரை வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பதவியேற்ற ஒவ்வொரு அரசாங்கமே வந்து கச்சத்தீவு இஷ்யூல நம்ம மீனவர்களுக்கு பாசிட்டிவா தாங்க ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் கச்சத்தீவை பத்தி நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும், கண்டிப்பா வந்து நாங்களும் போராடுவோங்க, கச்சத்தீவை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வந்து மீட்டு தர பாக்குறோம், சுப்ரீம் கோர்ட்ல நீங்க லீகல் போராட்டம் தொடரும், இந்த மாதிரி ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து சம்பந்தப்பட்டமா பேசுறோம், பேசி வந்து கச்சத்தீவை வாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லணுங்க. கச்சத்தீவை இங்க இருந்து நெய்தல் படி எடுத்துட்டு போய் போராடி மீட்டுட்டு வந்த மாதிரி அங்கரமா நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் ஆங்க. எப்பேற்பட்ட ஆளுகளுக்குலாம் ஓட்டு போட்டிருக்கீங்க மக்களே அப்படின்னு சொல்லி நல்லாவே சிந்திச்சுக்கோங்க. ஏற்கனவே விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆப்பை வந்து அடிச்சாச்சு. 30,000 வரைக்கும் தான் தள்ளுபடி பண்ண முடியும், அதுக்கு மேல தள்ளுபடி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாச்சு. நல்ல மீனவ சமுதாயமும் வந்து இந்த வாட்டி முழுக்க வந்து தாவியாக்கதாங்க ஓட்டு போட்டாங்க. அதுக்கு உங்க மீனவர்களை பிடிச்சிட்டு போனா என்ன பண்ணுவீங்க, நோ கமெண்ட்ஸ். மீனவர்களை விடுவிக்க சொல்லுவீங்களா இளைஞர், நோ கமெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே நீ நோ கமெண்ட்ஸ் தாங்க வரும். சூறாப்படத்தில் எங்க அண்ணன் வந்து அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே இருந்து இங்க இருந்து போன மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு போய் வந்து கட்சி அப்படியே இழுத்துட்டே கொண்டு வந்து இருந்து கொடுத்துருவாப்ல. விரல் புரட்சிங்க ரொம்ப நல்லா ஓட்டு போட்டீங்க. உங்க எல்லாத்துக்குமே அடுத்து வந்து இன்னும் அண்ணன் பெண்டிங் நிறைய வச்சிருக்காரு ஆப்பு, வரிசையா ஒண்ணு இறக்குவாரு.